ஒரு கேள்வி, 4 பெயர்கள். ஒரு மனிதரை காவல்துறை கைது செய்யலாம், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தலாம், சிறைக்கும் அனுப்பலாம். ஆனால் அவர் காவலில் இருக்கும் அந்த நேரத்தில் அவருடைய உயிருக்கு யார் பொறுப்பு? இந்த கேள்வி தமிழகத்தில் புதியதல்ல. கடந்த சில ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் இதே கேள்வி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயர்களோடு திரும்ப திரும்ப எழுந்து கொண்டே இருக்கிறது. 2020 சாத்தான்குளம், 2025 சிவகங்கை, 2026 மானாமதுரை, இப்போது கன்னியாகுமரி. இவை ஒரே வழக்கின் அத்தியாயங்கள் அல்ல, ஒரே மாவட்டமும் அல்ல, ஒரே சூழ்நிலையும் அல்ல. ஒவ்வொரு சம்பவத்திலும் கைது செய்யப்பட்டவர்கள் வேறு, குற்றச்சாட்டுகள் வேறு, விசாரணை அமைப்புகள் வேறு, சட்ட நடைமுறைகளும் வேறு. ஆனால் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பிறகும் தமிழகம் கேட்ட கேள்வி மட்டும் ஒன்றுதான்: காவலில் இருந்த ஒருவருக்கு என்ன நடந்தது? இந்த டாக்குமெண்டரி அந்த கேள்விக்கான ஒரே ஒரு பதிலை தரப்போவதில்லை. ஏனெனில் அந்த பதிலை நாங்களோ, சமூக வலைதளங்களோ, அரசியல் மேடைகளோ தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிப்பது ஆதாரங்கள், தடவியல் ஆய்வுகள், மருத்துவ அறிக்கைகள், சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மற்றும் இறுதியாக நீதிமன்றம். அதனால்தான் இந்த வீடியோவில் யாரையும் முன்கூட்டியே குற்றவாளி என்று அறிவிக்கப் போவதில்லை. அதே நேரத்தில் எந்த கேள்வியையும் தவிர்க்கவும் போவதில்லை. இந்த பயணத்தில் நாம் பார்க்க போவது கன்னியாகுமரியைச் சேர்ந்த 35 வயதான சபரிவர்மனின் வழக்கை, அவரது கைதை, நீதிமன்ற காவல், உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக வெளியான தகவல்கள், அவரது உயிரிழப்பு, அதனைத் தொடர்ந்து நடந்த பிரேத பரிசோதனை, விசாரணை, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதோடு சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு, அஜித் குமார், ஆகாஷ் டெலிசன், இந்த முக்கிய வழக்குகளையும் ஒப்பிட்டு ஒரு பெரிய கேள்விக்கான பின்னணியை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த டாக்குமெண்டரி ஒரு தீர்ப்பை வழங்குவதற்காக அல்ல, ஒரு சம்பவத்தை அதன் சட்டம், வரலாறு, மனித உரிமைகள் மற்றும் நீதிமன்ற நடைமுறைகளின் கோணத்தில் புரிந்து கொள்வதற்காக. ஏனெனில் ஒரு ஜனநாயகத்தில் நீதி என்பது வேகமாக வருவதை காட்டிலும் சரியாக வருவதுதான் முக்கியம். அப்படியென்றால் சபரிவர்மன் யார்? ஒரு குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த நபரின் பெயர் எப்படி தமிழகம் முழுவதும் பேசப்படும் விவகாரமாக மாறியது? அந்த கதை 2026 ஜூலை மாதத்தின் ஒரு கைது நடவடிக்கையில் இருந்து தொடங்குகிறது. நான் உங்கள் வினோத், இது ஃபயர்லைன் தமிழ். சபரிவர்மன், இந்த வழக்கு எப்படி தொடங்கியது? ஒவ்வொரு பெரிய வழக்கிற்கும் ஒரு தொடக்கம் இருக்கும். சபரிவர்மன் வழக்கும் அப்படித்தான் தொடங்குச்சு. ஆனால் சில நாட்களில் ஒரு சாதாரண குற்ற வழக்காக தோன்றிய இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பேசப்படும் விவகாரமாக மாறிச்சு. அப்படி என்ன நடந்தது? கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சபரிவர்மன். 35 வயதான அவர் குறித்து பொதுவில் வெளியான தகவல்களின்படி தனது குடும்பத்துடன் வசித்து வந்தவர். 2026 ஜூலை மாதம் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை தொடர்பாக அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. அவர் மீது சம்பந்தப்பட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. அதன் பிறகு சட்டப்படி அவர் நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றம் அவரை ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப உத்தரவிட்டது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலருக்கு கைது செய்யப்பட்டவர் என்றாலே அவர் முழு நேரமும் போலீஸ் காவலில் தான் இருப்பார் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சட்டப்படி அது எப்போதும் உண்மை அல்ல. ஒருவரை நீதிமன்றம் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பிய பிறகு அவர் சிறை நிர்வாகத்தின் பொறுப்புக்குள் செல்கிறார். அவருடைய பாதுகாப்பு, மருத்துவ வசதி, அடிப்படை உரிமைகள், இவை அனைத்தையும் உறுதி செய்வது சிறை நிர்வாகத்தின் பொறுப்பு. இந்த வேறுபாடு இந்த வழக்கை புரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமானது. ஏன்னா சபரிவர்மன் போலீஸ் கஸ்டடியில் அல்ல, ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருந்தார். ஆரம்பத்தில் இந்த வழக்கு ஒரு வழக்கமான கைது நடவடிக்கையாகவே தோன்றுச்சு. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு நிலைமை மாறிச்சு. சிறையில் இருந்த சபரிவர்மனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுச்சு. அவர் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அங்கு அவர் உயிரிழந்ததா மருத்துவர்கள் உறுதி செய்தாங்க. இதுவரை இந்த சம்பவம் ஒரு காவல் அல்லது நீதிமன்ற காவலில் நிகழ்ந்த உயிரிழப்பாகவே பதிவானது. ஆனால் அதற்கு பிறகு இந்த வழக்கின் திசையை மாற்றிய சில கேள்விகள் எழத் தொடங்குச்சு. சபரிவர்மனின் குடும்பத்தினர் இந்த உயிரிழப்பு குறித்து சந்தேகங்களை முன் வச்சாங்க. முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உண்மை வெளிவர வேண்டும் என்றும் கோரிக்கை வைச்சாங்க. அதன் தொடர்ச்சியா சட்டப்படி நீதித்துறை நடுவர் முன்னிலையில் பிரேத பரிசோதனையும் நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் விசாரணையும் தொடங்குச்சு. இதன் பிறகு ஊடகங்களில் பல தகவல்கள் வெளியாக ஆரம்பித்தது. உடலில் காயங்கள் இருந்ததா சில தகவல்கள், சிறை நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்த கேள்விகள், அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்டதாக வந்த செய்திகள், இவை அனைத்தும் இந்த வழக்கின் மீது பொதுமக்களின் கவனத்தை அதிகரித்தது. ஆனால் இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது.
ஒரு வழக்கில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது ஒரு விஷயம், அந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களால் நிரூபிக்கப்படுவது முற்றிலும் வேறு விஷயம். அதனால்தான் இந்த டாக்குமெண்டரி முழுவதும் நாம் குற்றச்சாட்டுகளையும் அதிகாரப்பூர்வ தகவல்களையும் நீதிமன்ற நடைமுறைகளையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு கேள்விக்கு சரியான பதில் கிடைக்க வேண்டுமென்றால் நிகழ்வுகளின் வரிசையை மட்டும் தெரிந்தால் போதாது, அந்த நிகழ்வுகளை சட்டம் எப்படி பார்க்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வழக்கின் அடுத்த முக்கிய அத்தியாயம். சபரிவர்மன் உயிரிழப்புக்கு பிறகு உண்மையில் என்னென்ன நடந்தது, பிரேத பரிசோதனை, விசாரணை, அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், இந்த வழக்கு எப்படி ஒரு புதிய திருப்பத்தை அடைந்தது, ஒரு மனிதர் நீதிமன்ற காவலில் இருக்கும்போது உயிரிழக்கிறார், இது எந்த ஜனநாயக நாட்டிலும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும் சம்பவம் அல்ல. ஏன்னா ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது நீதிமன்ற காவலில் இருந்தாலும் அவருடைய உயிரும் அடிப்படை உரிமைகளும் சட்டத்தின் பாதுகாப்பில்தான் இருக்கின்றன. அதனால்தான் சபரிவர்மன் உயிரிழந்த செய்தி வெளியான உடனே இந்த வழக்கு வழக்கமான ஒரு விசாரணையை தாண்டி பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்த்துச்சு. சட்டப்படி நீதிமன்ற காவலில் நிகழும் உயிரிழப்புகளுக்கு சில கட்டாய நடைமுறைகளும் உள்ளது. அதன் ஒரு பகுதியா நீதித்துறை நடுவர் முன்னிலையில பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதற்கிடையில சபரிவர்மனின் குடும்பத்தினர் இந்த உயிரிழப்பு குறித்து சந்தேகங்களை எழுப்பினாங்க. முழுமையான, வெளிப்படையான, சுயாதீனமான விசாரணை வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சாங்க. அதே நேரத்தில் விசாரணை அமைப்புகளும் இந்த வழக்கில் ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கிச்சு. சிறைப்பதிவுகள், மருத்துவ பதிவுகள், சிசிடிவி காட்சிகள், பணியிலிருந்த அதிகாரிகளின் விளக்கங்கள் மற்றும் பிற தொடர்புடைய ஆவணங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. இதற்கிடையில் ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் பல தகவல்கள் வெளியாக ஆரம்பித்தது. உடல்ல காயங்கள் இருந்ததா சில செய்திகள் வெளியானது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான சட்ட வேறுபாட்டை நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு பிரேத பரிசோதனையில் சில உடற்கூறு குறிப்புகள் பதிவாகலாம். ஆனால் அந்த குறிப்புகள் மட்டும் ஒருவரின் மரணத்திற்கான சட்டப்பூர்வமான காரணத்தையோ அல்லது யாருடைய குற்ற பொறுப்பையோ தானாக நிரூபிக்காது. அதை தீர்மானிக்கிறது தொடர்ந்து நடைபெறும் விசாரணை, தடவியல் ஆய்வு, மருத்துவ நிபுணர்களின் கருத்து, சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மற்றும் நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்படும் ஆதாரங்கள் தான். இந்த வழக்கிலும் அந்த நடைமுறைகள் தான் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விசாரணையின் ஒரு பகுதியாக சம்பந்தப்பட்ட சில சிறை அதிகாரிகள் மீது நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கை, இந்த வழக்கு வெறும் நிர்வாக ரீதியாக மட்டுமல்ல, குற்றவியல் கோணத்திலும் விசாரிக்கப்படுகிறது என்ற பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துச்சு. ஆனால் இங்கேயும் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒருவர் கைது செய்யப்படுவது அவர் குற்றவாளி என்பதற்கான இறுதி முடிவு அல்ல, அது விசாரணையின் ஒரு கட்டம் மட்டுமே. இந்த வேறுபாட்டை மறந்துவிட்டால் விசாரணைக்கு முன்பே நாமே ஒரு தீர்ப்பை எழுதி விடுகிறோம். அதனால்தான் இந்த வழக்கின் இறுதி உண்மை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் வெளிவரும். ஆனால் சபரிவர்மன் வழக்கு ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பவில்லை. பலருக்கு 6 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தை உலுக்கிய ஒரு சம்பவத்தை மீண்டும் நினைவுபடுத்தியது. சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ், அதற்கு பிறகு அஜித்குமார், பின்னர் ஆகாஷ் டெலிசன், இப்போது சபரிவர்மன். இந்த வழக்குகள் ஒன்றுக்கொன்று சட்ட ரீதியாக தொடர்பில்லாதவை. ஆனால் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பிறகும் மக்கள் கேட்ட கேள்வி மட்டும் ஒன்றுதான்: காவலில் இருக்கும் ஒருவரின் உயிருக்கு யார் பொறுப்பு? அந்த கேள்விக்கான பதிலை தேட நாம் காலத்தை சிறிது பின்னோக்கி நகர்த்த வேண்டும். 2020 சாத்தான்குளம் தமிழகத்தின் காவல் நடைமுறைகள் குறித்து இந்தியா முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்திய அந்த வழக்கில் உண்மையில் என்ன நடந்துச்சு, அதிலிருந்து இன்று வரை என்ன மாறியது, அதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். ஒரு சம்பவம் ஒரு முறை நடந்தால் அது ஒரு தனிப்பட்ட வழக்காக இருக்கும். ஆனால் அதே மாதிரியான கேள்விகள் மீண்டும் மீண்டும் எழும்பும்போது அது ஒரு பெரிய சமூக விவாதமாக மாறுகிறது. தமிழகத்தில் காவலில் நிகழ்ந்த உயிரிழப்புகள் குறித்து பேசும்போது அதிகமாக நினைவு கூறப்படும் வழக்கு 2020 சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ். ஊரடங்கு காலத்தில் கடை திறந்திருந்தது தொடர்பாக நடவடிக்கைக்கு பிறகு இருவரும் கைது செய்யப்பட்டாங்க. சில நாட்களில் இருவரும் உயிரிழந்தாங்க. அவர்களது குடும்பத்தினர் காவலில் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினாங்க. இந்த வழக்கு தமிழகத்தை மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்துச்சு. உயர்நீதிமன்றத்தின் தலையீடு, பின்னர் சிபிஐ விசாரணை, நீண்டகால நீதிமன்ற நடைமுறை இந்த வழக்கை நாட்டின் முக்கியமான மனித உரிமை வழக்குகளில் ஒன்றாக மாற்றுச்சு. காலம் கடந்தது. இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழக்கூடாது என்ற விவாதங்களும் புதிய நடைமுறைகள் குறித்த ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதன் பிறகும் கேள்விகள் முடிவுக்கு வரவில்லை. 2025 சிவகங்கை அஜித்குமார், அவரது உயிரிழப்பை தொடர்ந்து குடும்பத்தினர் காவலில் தாக்குதல் நடந்ததா குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அதன் பிறகு இந்த வழக்கும் உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு சென்றது. விசாரணை வேறு அமைப்புகளுக்கு மாற்றப்பட்டது.
அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இந்த வழக்கின் இறுதி முடிவு நீதிமன்ற நடைமுறைகளின் மூலமே தீர்மானிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு 2026 மானாமதுரை ஆகாஷ் டெலிசன் கைது, காவல், உயிரிழப்பு, பின்னர் குடும்பத்தின் சந்தேகங்கள், அதிகாரப்பூர்வ விளக்கங்கள், விசாரணை. இந்த வழக்கும் பல கேள்விகளை எழுப்புச்சு. அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடும் சட்ட நடைமுறைகள் இன்றும் தொடர்கிறது. இப்போது 2026 கன்னியாகுமரி சபரிவர்மன் குட்கா வழக்கில் கைது, நீதிமன்ற காவல், உடல்நலக்குறைவு ஏற்பட்டதா வெளியான தகவல், மருத்துவமனை, உயிரிழப்பு, அதன் பிறகு பிரேத பரிசோதனை, விசாரணை, சிறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை. இந்த வழக்கும் தற்போது விசாரணையில் இருக்கு. இந்த 4 வழக்குகளையும் ஒரே மாதிரி என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்வது சட்ட ரீதியாகவும் உண்மை ரீதியாகவும் சரியாகவும் இருக்காது. ஒவ்வொரு வழக்கிலும் சூழ்நிலைகள் வேறு, குற்றச்சாட்டுகள் வேறு, ஆதாரங்கள் வேறு, விசாரணை அமைப்புகள் வேறு, நீதிமன்ற நடைமுறைகளும் வேறு. ஆனால் இந்த 4 வழக்குகளும் ஒரே ஒரு பொதுவான கேள்வி இருக்கிறது. ஒருவர் அரசின் பாதுகாப்பில் இருக்கும்போது அவருடைய உயிரை பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு? இந்த கேள்விக்கான பதிலை உணர்ச்சிகள் சொல்லாது, அரசியல் மேடைகளும் சொல்லாது, சட்டம்தான் சொல்லும். அப்படியென்றால் இந்திய சட்டம் காவலில் இருக்கும் ஒருவரின் உரிமைகள் பற்றி என்ன சொல்கிறது? போலீஸ் கஸ்டடி என்றால் என்ன? ஜுடிஷியல் கஸ்டடி என்றால் என்ன? காவலில் ஒருவர் உயிரிழந்தால் என்னென்ன நடைமுறைகள் கட்டாயம்? ஏன் டிகே பாசு கைட்லைன்ஸ் இன்றும் ஒவ்வொரு காவல் மரணம் பற்றிய விவாதத்திலும் மீண்டும் மீண்டும் பேசப்படுகின்றன? காவலில் ஒருவர் உயிரிழந்தால் சட்டம் என்ன சொல்கிறது? அதாவது ஒரு மனிதர் காவலில் இருக்கும்போது உயிரிழக்கிறார். உடனே பல கேள்விகள் எழுகின்றன. என்ன நடந்தது? யார் பொறுப்பு? இது தவிர்க்கப்பட்டிருக்க முடியுமா? ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரு அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது போலீஸ் கஸ்டடி மற்றும் ஜுடிஷியல் கஸ்டடி இரண்டும் ஒரே மாதிரி அல்ல. ஒருவர் கைது செய்யப்பட்ட பிறகு விசாரணைக்காக சில காலம் காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைக்க நீதிமன்றம் அனுமதி அளிக்கலாம். இதுதான் போலீஸ் கஸ்டடி. இந்த காலத்தில் அந்த நபரின் பாதுகாப்பு, மருத்துவ பராமரிப்பு, அடிப்படை உரிமை இவற்றின் பொறுப்பு காவல்துறையிடம் இருக்கும். ஆனால் நீதிமன்றம் ஒருவரை சிறைக்கு அனுப்பினால் அது ஜுடிஷியல் கஸ்டடி. இங்கே அவர் காவல்துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை, சிறை நிர்வாகத்தின் பொறுப்பில் இருக்கிறார். உணவு, மருத்துவ வசதி, பாதுகாப்பு, அடிப்படை உரிமைகள் இவற்றை உறுதி செய்வது சிறை நிர்வாகத்தின் கடமை. சபரிவர்மன் இத்தகைய ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருந்தார். அப்படியென்றால் காவலில் ஒருவர் உயிரிழந்தால் என்ன நடக்க வேண்டும்? இந்திய சட்டமும் தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் சில முக்கிய நடைமுறைகளை வகுத்துள்ளது. முதலாவதாக உயிரிழப்பின் சூழ்நிலைகள் சட்டப்படி பதிவு செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக விதிமுறைகளின்படி பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் நீதித்துறை நடுவரின் கண்காணிப்பில் விசாரணை மேற்கொள்ளப்படணும். தேவையானால் மருத்துவ பதிவு, சிசிடிவி காட்சி, காவல் அல்லது சிறை பதிவேடுகள், சாட்சிகளின் வாக்கு மூலங்களின் எல்லாமும் ஆய்வு செய்யப்படும். இதன் நோக்கம் யாரையும் உடனடியாக குற்றவாளி என்று அறிவிப்பது அல்ல, மாறாக உண்மையில் என்ன நடந்தது என்பதை ஆதாரங்களின் அடிப்படையில் கண்டறிவதுதான். இந்த விவாதத்தில் அடிக்கடி பேசப்படும் பெயர் ஒன்று, டிகே பாசு. 1997 உச்சநீதிமன்றம் வழங்கிய டிகே பாசு விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் தீர்ப்பு இந்தியாவில் கைது நடைமுறைகள் மற்றும் காவலில் உள்ளவர்களின் உரிமைகள் குறித்து மிக முக்கியமான வழிகாட்டுதலை வழங்குச்சு. அந்த வழிகாட்டுதலில் சில முக்கிய அம்சங்கள்: கைது செய்யப்பட்டவரின் விவரங்கள் முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும், அவரது குடும்பத்தினருக்கு கைது செய்யப்பட்ட தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும், தேவையான மருத்துவ பரிசோதனைகள் காலந்தோறும் மேற்கொள்ளப்பட வேண்டும், கைது மற்றும் தொடர்பான அனைத்து பதிவுகளும் முறையான பராமரிக்கப்பட வேண்டும். இவை வெறும் நிர்வாக விதிகள் அல்ல, இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள உயிர் மற்றும் தனிநபர் சுதந்திரம் என்ற அடிப்படை உரிமையை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட நடைமுறைகள். அதே போல தேசிய மனித உரிமைகள் ஆணையமான NHRCயும் காவலில் நிகழும் உயிரிழப்புகள் குறித்து தகவல் பெறவும், தேவையான ஆவணங்களை கோரவும், தேவைப்பட்டால் கூடுதல் நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஆனால் இங்க ஒரு முக்கியமான உண்மை: காவலில் ஒருவர் உயிரிழந்தாலே அது காவல் வன்முறையால் நடந்தது என்று உடனடியாக முடிவு செய்ய முடியாது. அதே போல எந்த தவறும் நடக்கவில்லை என்றும் முன்கூட்டியே சொல்ல முடியாது. அதனால்தான் சட்டம் உணர்ச்சிகளை அல்ல, ஆதாரங்களை நம்புகிறது. பிரேத பரிசோதனை, தடவியல் ஆய்வு, மருத்துவ அறிக்கைகள், சாட்சிகள், டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் நீதிமன்ற விசாரணை, இந்த எல்லாவற்றின் அடிப்படையில் தான் உண்மை மெல்ல வெளியே வருகிறது. சபரிவர்மன் வழக்கிலும் அதுதான் இப்போது நடைபெற்று வருகிறது. இறுதி முடிவு நீதிமன்ற நடைமுறைகளுக்கு பிறகே தெரியும். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்த பிறகு இன்னொரு கேள்வி எழுகிறது:
சட்டங்கள் இருக்கின்றன, வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன, கண்காணிப்பு அமைப்புகளும் இருக்கின்றன. அப்படி இருக்க ஏன் இது போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது மீண்டும் மீண்டும் விவாதத்துக்கு வருகின்றன? இது சட்டத்தின் பிரச்சனையா, அமலாக்கத்தின் பிரச்சனையா, அல்லது கண்காணிப்பின் பிரச்சனையா, அரசியல், மனித உரிமைகள்? இந்த வழக்கு ஏன் பெரிய விவாதமாக மாறுச்சு? ஒரு காவல் அல்லது நீதிமன்ற காவலில் நிகழும் உயிரிழப்பு அது ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட சோகம் மட்டுமா இருப்பதில்லை. பல நேரங்களில் அது ஒரு பெரிய சமூக விவாதமாக மாறுகிறது. சபரிவர்மன் வழக்கும் அப்படித்தான் மாறுச்சு. உயிரிழப்பு குறித்த தகவல் வெளியான பிறகு அவரது குடும்பத்தினர் முழுமையான, வெளிப்படையான, பாரபட்சமற்ற விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. உண்மை வெளிவர வேண்டும், பொறுப்பு கூறல் இருக்க வேண்டும் என்ற கேள்விகளும் எழுந்துச்சு. இதற்கிடையில் பல அரசியல் கட்சிகளும் இந்த விவகாரம் குறித்து தங்களது கருத்துக்களை வெளியிட்டாங்க. சிலர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினாங்க. மற்றவர்கள் விசாரணை முழுவடையும் வரை முடிவுகளும் வரக்கூடாது என்றாங்க. அரசு தரப்பில் சம்பவம் தொடர்பாக சட்டப்படி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் விசாரணையின் ஒரு பகுதியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுச்சு. இவை அனைத்தும் இந்த வழக்கு வெளிப்படையாக விசாரிக்கப்படுகிறதா என்ற பொதுமக்களின் கவனத்தை மேலும் அதிகரித்துச்சு. ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. இன்று ஒரு சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் அது சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான மக்களிடம் சென்று விடுது. அதோடு பல தகவல்களும், பல கருத்துக்களும், பல யூகங்களும் ஒரே நேரத்தில் பரவுது. அவற்றில் எது உண்மை, எது உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்பதை பிரித்தறிவது மிகவும் அவசியம். ஏன்னா ஒரு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போது நாம் பகிரும் ஒரு தவறான தகவல் கூட ஒரு குடும்பத்தையும், ஒரு அதிகாரியையும் அல்லது நீதிமன்ற நடைமுறையையும் பாதிக்கக்கூடும். அதனால்தான் நம்பகமான ஆதாரங்கள், அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நீதிமன்ற பதிவுகள் எப்போதும் முக்கியமானது. இந்த வழக்கு இன்னொரு விவாதத்தையும் மீண்டும் முன்வச்சது. காவலில் இருப்பவர் எந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமைகள் மாறுவதில்லை. இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் உயிர், மரியாதை மற்றும் நியாயமான சட்ட நடைமுறைக்கான உரிமை இருக்கு. அதனால்தான் காவலில் நிகழும் உயிரிழப்புகள் வெறும் குற்றவியல் விசாரணையாக மட்டுமல்ல, மனித உரிமை விவாதமாகவும் பார்க்கப்படுது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு அடிப்படை கொள்கையையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவர் மீது குற்றச்சாட்டு இருப்பதால் அவர் குற்றவாளி ஆகிவிட மாட்டார். அதே போல ஒருவர் கைது செய்யப்பட்டதால் அவரும் குற்றவாளி ஆகிவிட மாட்டார். அதேபோல் ஒரு அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் அவரும் நீதிமன்ற தீர்ப்புக்கு முன் குற்றவாளி என்று கருதப்பட முடியாது. இந்த சமநிலையைத்தான் ஜனநாயகத்தின் சட்ட அமைப்பு பாதுகாக்க முயல்கிறது. சபரிவர்மன் வழக்கும் இப்போது அதே சட்டப்பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. விசாரணை, ஆதாரங்கள், மருத்துவ அறிக்கைகள், தடவியல் ஆய்வுகள், வாக்குமூலங்கள் இவை அனைத்தும் நீதிமன்றத்தின் முன் பரிசீலிக்கப்படும். அதன் பிறகே இந்த வழக்கின் இறுதி உண்மை சட்டப்படி உறுதி செய்யப்படும். ஆனால் இந்த டாக்குமெண்டரி ஒரு வழக்கின் கதையை மட்டும் சொல்லவில்லை, ஒரு பெரிய கேள்வியையும் நம்முன் வைக்கிறது. சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ், அஜித் குமார், ஆகாஷ் டெலிசன், சபரிவர்மன் இந்த பெயர்கள் நமக்கு நினைவூட்டுவது ஒரே ஒரு விஷயத்தை. ஒரு ஜனநாயகத்தில் காவலில் இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் உயிரும் சட்டத்தின் பாதுகாப்பில் தான் இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு எப்படி மேலும் வலுப்படுத்தப்படும், அதற்கான பதிலை தேடுவது நீதிமன்றங்கள் மட்டும் பொறுப்பு அல்ல. அரசு, விசாரணை அமைப்புகள், சிறை நிர்வாகம், காவல்துறை, மனித உரிமை அமைப்புகள், ஊடகங்கள் மற்றும் நாம் அனைவரும் அதில் ஒரு பங்குதான். ஆனால் இந்த வழக்கின் இறுதி பதில் மட்டும் ஒரே இடத்தில் இருந்து வரும், நீதிமன்றம். அந்த பதில் வரும் வரை குற்றச்சாட்டுகளை அல்ல, ஆதாரங்களை பின்பற்றுவோம். கருத்துக்களை அல்ல, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை நம்புவோம். ஏனெனில் உண்மையை தேடும் பயணத்தில் பொறுமையும் பொறுப்பும் இரண்டுமே சமமாக முக்கியமானது. சாத்தான்குளம் முதல் சபரிவர்மன் வரை இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது? 2020 சாத்தான்குளம், 2025 அஜித்குமார், 26 ஆகாஷ் டெலிசன், அதே ஆண்டு சபரிவர்மன். இந்த 4 பெயர்களும் ஒரே வழக்கின் பெயர்கள் அல்ல, ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் அல்ல, ஒரே சூழ்நிலையில் உயிரிழந்தவர்களும் அல்ல. ஆனால் இந்த 4 பெயர்களையும் ஒரே வரியில் நிற்க வைப்பது ஒரே ஒரு கேள்வி: அரசின் பாதுகாப்பில் இருக்கும் ஒருவரின் உயிருக்கு யார் பொறுப்பு? இந்த டாக்குமெண்டரி முழுவதும் நாம் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பார்த்தோம். ஒவ்வொரு சம்பவத்திலும் குற்றச்சாட்டுகள் வந்தன, விளக்கங்கள் வந்தன, விசாரணைகள் தொடங்கின. சில வழக்குகள் உயர்நீதிமன்றத்தை அடைந்தன, சில மத்திய விசாரணை அமைப்புகளிடமும் சென்றன, சில இன்னும் நீதிமன்றத்தின் முன் இருக்கின்றன. அதாவது ஒவ்வொரு வழக்கிற்கும் இன்னும் சட்டத்தின் பயணம் இருக்கிறது. அதனால்தான் ஒரு முக்கியமான உண்மையை நாம் மறக்கக்கூடாது.
ஒரு குற்றச்சாட்டு தீர்ப்பு அல்ல, ஒரு கைது குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்பதல்ல. அதேபோல் ஒரு விளக்கம் உண்மை என்று உடனடியாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஒரு ஜனநாயகத்தில் உண்மையை கண்டுபிடிப்பது சமூக வலைதளங்கள் அல்ல, அரசியல் மேடைகளும் அல்ல. அது சட்டத்தின் வேலை, ஆதாரங்களின் வேலை, நீதிமன்றத்தின் வேலை. ஆனால் அதனால் மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்று அர்த்தமில்லை. மாறாக கேள்விகள் பொறுப்போடு உண்மையின் அடிப்படையில் கேட்கப்பட வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் ஒரு சிறந்த அமைப்பை உருவாக்க உதவலாம். ஒவ்வொரு வெளிப்படையான விசாரணையும் ஒரு குடும்பத்திற்கு நம்பிக்கையை தரலாம். ஒவ்வொரு நீதிமன்ற தீர்ப்பும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க ஒரு முன் உதாரணமாக மாறலாம். சபரிவர்மன் வழக்கின் இறுதி உண்மை இன்னும் நீதிமன்ற நடைமுறைகளின் வழியாக வெளிவர வேண்டியுள்ளது. அதுவரை யாரையும் முன்கூட்டியே குற்றவாளி என்றும் யாரையும் முழுமையாக குற்றமற்றவர் என்றும் நாம் அறிவிக்க முடியாது. அதுதான் சட்டத்தின் அடிப்படை. ஆனால் இந்த டாக்குமெண்டரி ஒரு வழக்கை பற்றி மட்டுமல்ல, நமது நீதி அமைப்பு, காவல் நடைமுறைகள், சிறை நிர்வாகம், மனித உரிமைகள், பொறுப்புக்கூறல் இவை அனைத்தையும் மீண்டும் சிந்திக்க வைக்கும் ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தின் வலிமை குற்றவாளிகளை தண்டிப்பதில் மட்டுமில்லை, காவலில் இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் உரிமைகளையும் சட்டப்படி பாதுகாப்பதில்தான் இருக்கிறது. ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கலாம், விசாரணையை எதிர்கொள்பவராக இருக்கலாம், அல்லது நீதிமன்ற காவலில் இருப்பவராக இருக்கலாம். ஆனால் அவருடைய உயிரும் மரியாதையும் சட்டத்தின் பாதுகாப்பில் தான் இருக்க வேண்டும். அதுதான் இந்திய அரசியலமைப்பு நமக்கு நினைவு ஊட்டுகிறது. அதுதான் ஒவ்வொரு நீதிமன்றமும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. அதுதான் இந்த டாக்குமெண்டரியின் முக்கியமான கேள்வியும். நீதியை விரைவாக வழங்குவது முக்கியமா அல்லது உண்மையின் அடிப்படையில் சரியாக வழங்குவது முக்கியமா? அந்த பதிலை ஒவ்வொருவரும் தங்களுக்குள் தேட வேண்டும். நாங்கள் அந்த கேள்வியை உங்களிடம் வைத்திருக்கிறோம். நான் உங்கள் வினோத். இது ஃபயர்லைன் தமிழ். இந்த டாக்குமெண்டரியில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் பொதுவில் கிடைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல்கள், நீதிமன்ற நடைமுறைகள் மற்றும் வெளியிடப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. தற்போது விசாரணையில் உள்ள வழக்குகள் தொடர்பாக இறுதி உண்மையும் சட்ட பொறுப்பையும் தீர்மானிப்பது சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களே. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற ஆதாரங்களின் அடிப்படையிலான ஆழமான எக்ஸ்பிளைனர்ஸ்க்கு ஃபயர்லைன் தமிழை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.